பார்த்தோம்னா செங்கடலுக்குள்ளாக தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய தீர்வையே வச்சிருக்கிறார். அந்த பிரச்சனைக்கான தீர்வை வச்சிருக்கிறார் தேவன். இப்போ மோசைக்கு ஏன் பயம் வரலை, பிரச்சனையை பார்த்தோன்னா ஏன் பயம் வரல அப்படிங்கிறத பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏன் பயம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மோசையை போல விசுவாசிக்கலை. என்னமோ நாங்கள் எகிப்துலேருந்து விடுதலையாகி வந்துட்டோம், அவ்வளோதான், இனிமேல் நாங்கள் எங்கள் போக்கில் இருப்போம் அப்படிங்கிறத நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அதாவது மோசைக்கு தேவனுடைய நோக்கமும் திட்டமும் வழிநடத்துகிற முறைகளும் புரிந்திருந்தது. அதாவது தேவனை அறிகிற அறிவு இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது இல்லை. இஸ்ரேல் ஜனங்களை அங்கு பயப்பட வைத்தது என்னன்னா, பார்வோனுடைய படைகள் மட்டுமல்ல, பார்வோனுடைய படைகளை பார்த்தவுடன் அவங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை அவங்களை பயப்பட செய்கிறது. இதில் பிரச்சனைனா என்ன, பயம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ பிரச்சனையோடு நாம் என்ன பண்ணுறோம்னா, அடிமைத்தனமான வாழ்க்கையை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு நம்மளுடைய அடிமைத்தனமான வாழ்க்கையை மறுபடியும் கொண்டு வர நினைக்கிறோம். அந்த அடிமைத்தனமான வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தின சிந்தனை இருக்கு இல்லையா, பாடுகளை பார்த்தவுடன் விலகிச் செல்வது, தப்பித்து கொள்வது, அந்த பாடுகளை விட்டு கடந்து போவதான பழைய மனித வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த அந்த வாழ்க்கையினுடைய அறிவின்படியே நம்ம யோசிக்கிறது. அதனால் என்னாச்சுன்னா இவங்களுக்குள்ள பயம் வந்தது. செங்கடலுங்கிறது இவங்களுக்கு ஒரு புது பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இவங்க பழைய அடிமைத்தன வாழ்க்கையினுடைய அறிவை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் மோசே அப்படி இல்லை. தேவனுடைய அறிவை, தேவனுடைய ஞானத்தை உன்னிப்பாய் கவனித்து, தேவனுடைய சித்தத்தை அறிந்து, தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அது மட்டுமல்லாமல் தேவன் நம்மளை தப்பிச்சு கொண்டு போவார் அப்படிங்கிறதான அந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் மோசைக்கு இது தெரியாது, தேவன் செங்கடலை பிரிப்பார், அப்பெல்லாம் தெரியாது. ஆனால்